கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே முதன்முறையாக தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி மையம் அறிமுகம் செய்யப்பட்டதால் மாணவிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களைப் போல பெரு வளர்ச்சியை அடைந்துள்ளதால் மருத்துவம், கல்வி, வியாபாரம் மற்றும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை என அனைத்து இடங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள மாணவர்கள் தனியார் பயிற்சி மையங்களில் அதிக கட்டணங்கள் செலுத்தி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் சார்பில் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வளாகத்திலேயே ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த கட்டணத்தில் கல்லூரி வளாகத்திலேயே ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி மையம் அமைந்துள்ளதால் மாணவிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். So at that time only they are going for jobs, like going for courses. So அதோட சின்ன இனாகிரேஷன் உங்க இதில் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கேப்டன்ஸ் மட்டும் அப்படியே போய் அவங்க செக் பண்ணுறதா பார்ப்போம். என் பேர் ஜோயல். ஐம் சிடிஓ ஆஃப் என்டோடியோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஹோலி கிராஸ் காலேஜில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், லைக் பேஸ்ட் அப்பான் லைக் ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்காக மெயினாக போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இது இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் டெக்னாலஜி கோர்சஸ் அப்படிங்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் நம்ம போட்டிருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜஸ் போட்டிருக்கோம், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அண்ட் இதில் இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜில் படிக்கும் போதே இங்கே அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ ரெவல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்து கோர்சஸ் தனியாக எடுக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30,000 40,000 சொல்லிட்டு டிபெண்ட் அப்பான் த கோர்சஸ் அண்ட் டிபெண்ட் அப்பான் த பிளேசஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ படிக்கும் போதே இங்கே படிச்சிருக்க டைம்லேயே அவங்க அந்த டியூரிங் த காலேஜ் டைம்லேயே ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு கோர்ஸுங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களோட ஒரு 3 years டியூரேஷனில் ஒரு நல்ல ஒரு நிறைய கோர்சஸ், ஒரு மோர் தென் 5 கோர்சஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸோட ஒரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் recognized by us, like it is recognized by global companies like Microsoft, Cisco and Amazon, Google. இந்த மாதிரியான கம்பெனியோட கோர்சஸ் வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்றோம். அண்ட் இதுல எல்லாமே ப்ராக்டிகல் ஓரியன்டட். மெயின் என்னன்னா, நார்மலா காலேஜ்ல நம்ம எப்படி படிப்போம்னா வந்து ஃபுல்லா வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும், லைக் ஒரு வீக்லி ஒன்ஸ் ப்ராக்டிகல் மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க வந்தாங்கன்னா 1 week கோர்ஸ் போகுது அப்படின்னா அந்த 1 weekமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிகல் ஓரியன்டா இருக்கும். என் பேர் வந்து ஏஞ்சலின் ஹிபாக்ரேஸ். நான் ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோவில்ல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹோலி கிராஸ் காலேஜ்க்கு தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். அண்ட் இந்த ஏஐ டெக்னாலஜிஸ்க்கு தனியாக கோர்சஸ் வெளியே போய் படிக்கணும்னா எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அது இங்கே காஸ்ட் எஃபெக்டிவா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ ட்ரூலி பிலீவ் தட் this space is for students to transform their mere ideas into future innovations.